வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, நீங்கள் இந்த ப்ரைவசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ப்ரைவசின்னு சொல்லிட்டு நிறைய செட்டிங் இருக்குது. இருந்தாலும் புதுசு அதைத்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அது எந்த மாதிரினா, நீங்கள் ஒரு நபரோட சேட் பண்ணுறீங்க, இல்லைனா குரூப்போட சேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மீடியா ஃபைல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த ஃபைல் அவருடைய டிவைஸில் ஆட்டோமேட்டிக்கலி அது சேவ் ஆகும். இது ப்ரைவசி தானே. சேவ் ஆகாமல் இருக்கணும்னா நான் காட்டக்கூடிய செட்டிங்கை உடனே ஆன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெட்டா ஏஐ என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட டேட்டாவெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னமும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மெட்டா ஏஐ பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதையும் தடுக்கிறதுக்காக ஒரு லிமிட், அதாவது ஒரு லிமிட் தான், இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு ப்ரைவசி செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் அந்த சேட்டோட நேமில். அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசி. இங்கே தான் 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த மீடியா ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கலி எதிர்த்தரப்பில் உள்ள டிவைஸில் சேவ் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஏஐ வந்து நம்மளுடைய டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரு வரம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்வான்ஸ்டு சேட் ப்ரைவசி இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.